ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஆசிஸ் தொடரில் 4வது போட்டி மெல்போர்னில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 152 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. அதன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 110 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இந்த நிலையில் 42 ரன்கள் முன்னிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்து வீரர்களின் நேர்த்தியான பந்துவீச்சால் தொடர்ந்து தங்களுடைய விக்கெட்டுகளை இழந்து 88 ரன்னில் 6 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அதன் பின்னர் ஆஸ்திரேலிய அணி 34.3 ஓவர்களில் 132 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. அதன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு 175 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. தன்னுடைய 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 175 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸை ஆடியது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய இங்கிலாந்து அணி வீரர்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். சிறப்பாக விளையாடிய இங்கிலாந்து அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது. 2011ஆம் ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற 5வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இங்கிலாந்து பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். 5468 நாட்களுக்கு பிறகு, அதாவது 15 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தியுள்ளது. இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.